அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். இந்த வீடியோவில் பேங்க் நிஃப்டி சென்ற வாரம் எப்படி இருந்தது, அடுத்த வாரத்தோட லெவல்ஸை பார்க்க போகிறோம். முக்கியமாக ஆப்ஷன் வியாபாரம் செய்பவர்கள் பார்த்துட்டிங்கன்னா பெரிய விஷயங்களை பார்த்துட்டு, பெரிய விஷயங்கள்னால் நம்ம வர்த்தகத்திற்கு என்ன தேவையோ அதற்கு அப்பாற்பட்டு பல விஷயங்களை தெரிஞ்சுக்குவாங்க. ஆனால் ஆப்ஷன்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு கட்டடத்துக்கு தேவை, நம்மளுக்கு கீழே பேஸ் மட்டும்தான் ரொம்ப முக்கியம். அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ கட்டடம், இப்போ நீங்கள் ஒரு 10 மாடி கட்டடம் கட்டணும்னா அந்த 10 மாடி கட்டடத்துக்கு தேவையானது பேஸ் மட்டும்தான். அந்த பேஸ் தான். அந்த பேஸுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் அந்த கட்டடத்தை எழுப்ப முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இது பண்ணலாம். அதற்கு மேலே அது தாங்குமா தாங்காதாங்கிற பேஸ் மட்டும் எதுனா பேஸ் மட்டும்தான். ஆனால் நீங்கள் எலிவேஷன் நல்லா லுக்காக பண்ணிடுவீங்க. எலிவேஷன் எவ்வளோ லுக்காக இருக்கோ அது பார்ப்பதற்கு சிறப்பாக இருக்கும், அருமையாக இருக்கும். ஆனால் பேஸ் மட்டும் ஸ்ட்ராங் இல்லாமல் நீங்கள் எலிவேஷனை மட்டும் நல்லா க்ரியேட் பண்ணிவிட்டு அது நீண்ட நாள் தாங்குமானா தாங்காது. ஏன்னா நீங்கள் அதுக்குண்டான ஒர்த் எவ்வளவோ அதுதான், அதுக்குண்டான வெயிட்டேஜ் என்ன, அது எவ்வளோ தூரம் தாங்க முடியும், அவ்வளோதான் நம்மளுக்கு முக்கியம். அதனை அப்பாற்பட்டு நம்ம செய்யும்போது அனைத்துமே கொலாப்ஸ் ஆகிடும். அதுபோல் ஆப்ஷன் வர்த்தகத்திற்கு பேஸ் என்னென்னா அடிப்படை. அந்த அடிப்படையில் ஒரு கால் ஆப்ஷன் எடுக்கிறீங்க, ஒரு புட் ஆப்ஷன் எடுக்கிறீங்கன்னா அதனுடைய தகுதிகள் தெரியணும். அப்போ தான் அதனை பற்றி நம்ம நல்லா இம்பேக்டடாக பண்ண முடியும். அது என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துக்கிறோம். அதனால தான் இதை தெரிஞ்சுக்காமல் இதை செய்யாதீங்க அப்படிங்கிறது தான். ஆப்ஷன் பையருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னன்னா நம்ம கரண்ட்டை தொட்ட ஷாக் அடிக்குங்கிற மாதிரி கரண்ட் தொட மாட்டோம், ஷாக் அடிக்குங்கிறோம். அப்போ இது எல்லாம் செய்யாமல் தவிர்த்துட்டாலே அவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் வர மாதிரி. ஏன்னா அவங்க கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ண முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சென்ற வாரத்தோட ஓப்பன் அப்படிங்கிறது 39,412. ஓப்பனுக்கு கீழே பாருங்கள், ஓப்பனான புள்ளிகளுக்கு கீழே 154 புள்ளிகள் தான் இறங்கியிருக்கு. ஆனால் ஓப்பனுக்கு மேலே 1273 புள்ளிகள் ஏற்றம். அப்போது ஓப்பனுக்கு கீழே எவ்வளவு தூரம் இறங்குகிறதோ அதனை விட நம்மளுக்கு எவ்வளோ தூரம் ஏறுகிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போது நம்மளுக்கு பிரேக் ஈவன் பாயிண்ட், நம்மளுக்கு பிஇபி ஓப்பனை பேஸ் பண்ணி நம்ம மார்க்கெட்டை பார்க்கணும் அப்படிங்கிறது இதில் தெரியுது. அப்போது இன்ட்ராடே ஓப்பன் கண்டிப்பாக மாறாது, அதேமாதிரி வீக்லி ஓப்பன் கண்டிப்பாக மாறாது. அப்போ நம்மளோட மார்க்கெட்டோட மையப்புள்ளியாக எதை வச்சுக்கிறது அப்படின்னா வாரத்தோட மூமெண்ட்டை பார்க்குறவங்களுக்கு மண்டேவோட ஓப்பன். மண்டே மீன்ஸ் நம்மளுக்கு அதுதான் வர்த்தகத்தோட துவக்க நாளுங்கிறோம். சப்போஸ் அன்று விடுமுறையாக இருந்தால் அதுக்கு அடுத்த வர்த்தகம், அதாவது அந்த வாரத்தில் எது துவக்க புள்ளியோ அந்த துவக்க புள்ளியை, ஆரம்ப விலையை நம்ம ஒரு மையப்புள்ளியாக வச்சு ஒரு சீசா விளையாட்டோட. ஏன்னா ஒரு சீசா விளையாட்டு எப்படி இருக்குன்னா இதை மைனா ஒரு சீசாவில் இந்த பக்கம் இறங்கினா இன்னொருவர் கண்டிப்பாக மேலே போயிடுவாங்க. அதே மாதிரி அவர்கள் கீழே வர இவங்கள் ஏற முடியும். ஆனால் இங்கே இருக்கிறவரும் இவர் வெயிட்லெஸ்ஸாக இருக்கிற வரை, இவங்க வெயிட்டோடு இருக்கிற வரை இவர்களால் கீழே இறங்க முடியாது. அதே அளவு இங்கே இருக்கிறவர் வெயிட் அதிகமாகி இங்கே இருக்கிற நல்ல ஒரு ப்ரெஷர் கொடுத்தாருன்னு இவர் நல்லா ஜம்ப் ஆகிடுவார். ஸோ இதுதான் லாஜிக்கலான ஒரு சில விஷயங்கள். அப்போ இதை ஒரு சீசா விளையாட்டு போல். அப்போ கால் மற்றும் புட்டு சீசா விளையாட்டு விளையாடுறாங்க, அதனுடைய மையப்புள்ளியை நம்மளுக்கு மார்க்கெட்டை பேஸ் பண்ணிக்கணும். அப்போ இந்த பேஸ்டு எப்படியெல்லாம் கொண்டு போகலாம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக சில விஷயங்களை பார்க்கணும். அப்போது கால் ஆப்ஷனுக்கு சப்ளை என்றால் புட் ஆப்ஷனுக்கு அது டிமாண்ட். அதே மாதிரி கால் ஆப்ஷனுக்கு டிமாண்ட் என்றால் புட் ஆப்ஷனுக்கு அது சப்ளை ஜோன். அப்போது இதில் பொருளாதார விதியில் ஒன்று சொல்லுவாங்க, நம்மளுக்கு சப்ளை அதிகமானால் என்ன ஆகும் அப்படின்னா ப்ரைஸ் இறங்கும். அதே மாதிரி டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆனால் என்ன ஆகும்னா ப்ரைஸ் கூடும். இது நார்மலாக எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அப்போது சப்ளை அதிகமாக இருக்கும்போது விலை குறைந்து கொண்டே வரும், டிமாண்ட் அதிகமாகும் போது விலை அதிகரித்து கொண்டே வரும். அப்போது இந்த இடம் தான் நம்மளுக்கு பிரேக் ஈவன் பாயிண்ட்.
அப்போ இந்த இடத்துல என்ன அர்த்தம்னா டிமாண்டும் சப்ளையும் சமமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போது டிமாண்டை சப்ளையை விட டிமாண்ட் அதிகமாகும் போது ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்துட்டு சப்ளை அதிகமாக டிமாண்டை விட சப்ளை அதிகமாகும் போது ப்ரைஸ் இறங்கும். அப்போ இந்த மீட்டிங் பாயிண்ட், இந்த பிரேக் ஈவன் பாயிண்டில் மீட்டிங் பாயிண்ட் நடந்து அதுக்கப்புறம் யார் ஓவர்டேக் எடுக்கிறாங்களோ அதுதான் ஜாக்பாட்டாக மாறும். அப்போ இதன் அடிப்படையில் சந்தைகள் எங்கெங்கு நிலை பெறப் போகிறது, அதனுடைய மீட்டிங் பாயிண்ட்டை நம்ம எதை பேஸ் பண்ணணும்னா அப்போ ஓப்பன் அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா இன்றைய நாள் துவக்க நாளிலிருந்து ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் அந்த விஷயத்தை தான் நம்ம இம்பேக்ட் பண்ணணும். அப்போ மார்க்கெட்டை பொறுத்தவரை ஒரு வாரத்தில் நம்மளுக்கு 1427 புள்ளி சென்ற வாரம். அப்போ என்னென்னா சராசரியாக ஒவ்வொரு வாரம் என்ன ரேஞ்ச் இருக்குதுன்னு நீங்கள் டெஸ்ட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா 1000 புள்ளியிலிருந்து ஒரு 1500 புள்ளிங்கிறது ஒரு சராசரியான ரேஞ்ச். 1500க்கு மேலேயும் நடக்கலாம், 1000க்குள்ளும் நடக்கலாம். ஆனால் 1000 அப்படிங்கிறது குறைந்தபட்சம் வாய்ப்பு. அதே மாதிரி நிஃப்டியோட குறைந்தபட்சம் ஒரு நாளோட மூமெண்ட் அப்போ 300 பாயிண்ட்ஸிலிருந்து 500 பாயிண்ட்ஸ். அப்போ குறைந்தபட்சம் இந்த 300 பாயிண்ட் அவுட் நீங்கள் நடக்கும் அப்படின்னா அப்போ காலையில் மார்க்கெட் ஆரம்பமான புள்ளிகளிலிருந்து ஏதோ ஒரு 300 பாயிண்ட் ப்ளஸ் ஆர் மைனஸ் நடக்க போகுது. அப்போ இதை பேஸ் பண்ணி நீங்கள் பார்க்கணும். இதை தெரிந்து கொள்ளாமல் நீங்கள் சந்தையை அணுக முடியாது. அதாவது இது ரொம்ப அடிப்படை, இது யாருக்கு தெரியாத விஷயம் இல்லை. ஆனால் இதற்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்க மாட்டீங்க, இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்க மாட்டீங்க. எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போன்னா ரோடு மேப், அதாவது வரைபடத்துக்கு. அதாவது வரைபடம்ங்கிறது ரோட் மேப்பை நம்ம சொல்கிறோம். இப்போ நீங்கள் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு போகணுன்னா உடனே கூகுள் மேப்பில் மேப் போடுவீங்க. அது என்ன காமிக்கும்? ஒரு ரூட் மேப் காமிக்கும். அந்த ரூட் மேப் எங்கெல்லாம் போயிட்டு வந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு கேண்டில் ஸ்டிக் அண்டு இது. ஆனால் நம்ம அதற்கு முக்கியத்துவம் கொடுப்போம். ஆனால் அதற்கு எவ்வளோ தூரம், அதுக்கு எவ்வளோ தூரத்தில் அணுக முடியும், எந்த வாகனத்தில் போனால் பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்காக தெரியணும். நம்மளுக்கு ரூட் மேப்பை பார்த்துட்டு நம்ம என்ன வாகனத்தில் பயன்படுத்துறதுன்னு தெரியாது. ரூட் மேப் என்ன இப்படி போகலாம் அப்படி மட்டும்தான் காமிக்கும். அந்த ரோடு நம்மளுக்கு கரடு முரடாக இருந்தால் எப்படி இருக்கும், மலைப்பகுதியாக இருந்தால் எப்படி இருக்கும், மலைப்பகுதிக்கு உண்டான வாகனத்தை எதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது நம்ம தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். அதனால் சந்தையை பொறுத்தவரை நம்மளுக்கு வந்துட்டு கிராஃப், அதாவது வரைபடத்தை தவிர்த்து பல லாஜிக்கலான விஷயங்கள் இருக்குது. ஆனால் அதனை தெரிந்து கொள்ள வேண்டும். இது ஸ்பாட், இது ஃபியூச்சர். இந்த ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உள்ள வித்தியாசத்தின் அடிப்படையில் தான் ஆப்ஷனுடைய ப்ரீமியம் இருக்கும். இதை தெரிஞ்சுக்கணும். இதை நீங்கள் கிராஃபை மட்டும் பார்க்கும்போது இந்த ஆப்ஷனுடைய ப்ரீமியம் நீங்கள் நினச்சிக்கலாம், நீங்கள் மார்க்கெட் ஏறுகிறது ஆனால் கால் ஆப்ஷன் ஏறலை அப்படிங்கிறதும், மார்க்கெட் இறங்குகிறது புட் ஆப்ஷனுடைய விலை ஏறவே இல்லை அப்படின்னு பல பேர் புலம்பியிருப்பீங்க. அதனால் ஆப்ஷன் வர்த்தகம் அப்படிங்கிறது ஏமாற்றுதல். அதனால் இதை நம்ம செய்ய வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு நிறைய பேர் பேசிட்டு வெளியிலையும் போயிருப்பாங்க. அது காரணம் என்னன்னா இது தெரிஞ்சிருக்காது. ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்குண்டான ப்ரீமியம் அதிகரித்தால் கால் ஆப்ஷனுடைய டெல்டா வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உண்டான ப்ரீமியம் குறைந்தால் கால் ஆப்ஷனுடைய டெல்டா வேல்யூ குறையும். முதல் டெல்டானா என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ மார்க்கெட்டை பொறுத்தவரை இப்போ 40,400 இருக்குது. இப்போ 41,000 வேணும். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உள்ள வித்தியாசம் அப்படின்னா 600 புள்ளிகள். இந்த 600 புள்ளிகளை நம்மளுக்கு ஸ்ட்ரைக்குகள் பார்த்திங்கன்னா 100 புள்ளிகளுக்கு உள்ள ஒரு வித்தியாசத்தின் அடிப்படையில் இருக்குது. அப்போ என்ன ஆகும்? 40,500, 40,600, 40,700, 40,800, 40,900, 41,000 இப்படி இருக்கும். அப்போ இப்படி இருக்கும்போது இந்த வித்தியாசம் ஃபஸ்ட்டு, இப்போ நீங்கள் 41,000 கால வர்த்தகம் பண்ணுறீங்கன்னா இந்த 40,400லிருந்து 40,500க்கு 100 புள்ளிகள் ஏற்றம் அடையணும். இந்த 100 புள்ளிகள் ஏற்றத்திற்கு ஒரு வித்தியாசத்திற்கு ஒரு நம்ம சும்மா புரிஞ்சுக்கிறக்கோசம் சொல்கிறோம், 10 ரூபாய் ப்ளஸ் ஆகுது. இதே 40,500லிருந்து 40,600 ரீச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 100 பாயிண்ட்டுக்கு 10 ரூபா ஏறினாங்களா, ரெண்டாவது 15 ரூபாய் ஏறும்.
40,600லேருந்து 40,700க்கு 100 ரூபாயா. ஆனால் முதல் 100 பகுதி ஏறும்போது 10 ரூபாய் ஆயிடுச்சு, ரெண்டாவது 100 பகுதிக்கு வந்து 15 ரூபாய் ஆயிடுச்சு. இது வந்துட்டு 25 ரூபாய் ஏறுது அப்படின்னு வச்சுக்கோங்க. அது 700 to 800க்கு ஒரு 40 ரூபாய், 800 to 900 அப்படிங்கும்போது 50 ரூபாய். இந்த 900 to 41,000 ரீச் பண்ணும்போது 65 ரூபாய். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் போட்டிருக்கேன். அப்போ முதல் இந்த பகுதி ஏறுற வர ஒரு இம்பேக்டடே இருக்காது, ஆனால் இந்த பகுதியோட இம்பேக்டட் ஜாஸ்தி. அப்போது மார்க்கெட்டில் அப்போ நீங்கள் எங்கே இருக்கணும், ஒரு ஓடிஎம் ஆப்ஷன் 40,400லேருந்து 41,000 காலை நீங்கள் வாங்குறீங்கன்னா அது ஓடிஎம் ஆப்ஷன்ஸ். அப்போ ஓடிஎம் ஆப்ஷன்ஸை நீங்கள் வர்த்தகம் பண்ணும்போது முதல் ரியாக்ஷனுக்கெல்லாம் கம்மியாக ரியாக்ட் பண்ணும். அப்போ பக்கம் அருகே வரும்போது தான் ரியாக்ட் ஜாஸ்தி பண்ணும். அப்போது இது எப்போ நான் செய்யணும், எப்போ செய்யக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியணும். அதே மாதிரி 40,500லேருந்து 40,800 வரும்போது பார்த்தீங்கன்னா 10, 15, 25, 50, 90 ரூபாய் ஏறி இருக்குது. எத்தனை பாயிண்ட்டுக்கு? மொத்தம் நம்மளுக்கு வந்துட்டு 400 பாயிண்ட் ஏறினதுக்கு இவங்க எவ்வளோ ஏறுவாங்க? கிட்டத்தட்ட 90 ரூபாய் தான் ஏறி இருக்காங்க. அப்படின்னா 40,800 வந்துட்டு ஒரு 100 ரூபாய் தான் இறங்கியிருக்கும். இவன் என்ன பண்ணியிருப்பான்னா 90 ரூபாயிலிருந்து 45 ரூபா வந்துடுவான். ஆனால் 200 பாயிண்ட், அதாவது 100 பாயிண்ட்டோடைய இறக்கத்திற்கு 200 பாயிண்ட்டுக்கு என்ன ஏறினாங்களோ அதை குறைவாங்க. காரணம் என்னென்னா, மார்க்கெட்டை பொறுத்தவரை நீங்கள் 40,400 கால் ஆப்ஷன் அப்படிங்கிற இடத்துல இருந்து 41,000 அப்படிங்கிற இடத்துக்கு பார்த்து பயணம் பண்ணுது. அப்போ இந்த பயணம் பண்ணும்போது கஷ்டப்பட்டு ஏறும். ஏன்னா இது ஓடிஎம்லேருந்து ஓடிஎம்மாகவே இருக்கிறது, ஓடிஎம்லேருந்து ஓடிஎம் ஆப்ஷன்ஸே இருக்குது. அப்போ இங்கேருந்து வந்து ரிவர்ஸ் ஆச்சுன்னா சீக்கிரமாக கரையும். எப்போ ஆப்ஷன் ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் கரையும்னா ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் இருந்து ஓடிஎம் ஆப்ஷன்லேயே இருக்கும், அதன் அருகாமையில் போயிட்டு திரும்பும்போது சீக்கிரமாக ப்ரீமியம் கரையும். இதுதான் நம்மளுக்கு தெரியணும். அப்போ இது தெரியும் போது என்னென்ன பண்ணலாம், என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத தெரியணும். அப்போ 41,000 இருக்கும்போது இது ஓடிஎம் ஆப்ஷன்ஸ். அப்போ இந்த பக்கம் ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அப்போது நீங்கள் நினச்சி பாருங்க, 41,000 கால் 40,400 இருக்கும்போது நம்மளுக்கு 600 பாயிண்ட் அப்படின்னா 39,900 புட்டோட மீட் பண்ணும். அப்போது இப்போ பார்த்தீங்கன்னா 40,000 புட்டே 239 ரூபா இருக்கான், 41,000 கால் 166 ரூபா இருப்பான். அப்போது இவனை ஓவர்டேக் பண்ணாமல், இவனை அப்படின்னா 41,000 கால் 40,000 புட்டை ஓவர்டேக் பண்ணாமல் இவனுக்கு எப்படி டெல்டா வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஆப்ஷன் பையர் ரொம்ப யோசிச்சு பார்க்கணும் இதைத்தான். அப்போது இவர்கள் எல்லாம் வெற்றி பெற்ற பிறகே இவர் ஃப்ரீடமாக மேலே போக முடியும். அப்போ இவர்களை எப்போது வெற்றி பெற்றால் எப்போது நடக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு அது புரியணும். அப்போ அதனால் ஆப்ஷன் பையர்களுக்கு இதை புரிஞ்சிக்காமல் இது பண்ணாதீங்க. அப்போ தன்னுடைய பலம், எதிராளியோட பலம், இதை பற்றி தெரிஞ்சுட்டு தான் வியாபாரம் செய்யணும். இப்போ அட்டவணை பொறுத்தவரை 40,500 கால் 40,500 புட்டோட கண்ட்ரோலில் மார்க்கெட் இருக்குது அப்படின்னு அட்டவணை சொல்லுது. ஆப்ஷன் வியாபாரத்தில் இவங்க தான் டோட்டல் டேர்ன் ஓவரில் அதிகமான டேர்ன் ஓவருக்கு வருத்தமாக இருக்காங்க. அப்போ மார்க்கெட்டை பொறுத்தவரை 40,500 காலுடைய ஹை 498ங்கும் போது இது 498 கடக்கவில்லை அப்படின்னா 40,500 கால் 498 பிரேக் பண்ணவே இல்லை. இனி பிரேக் பண்ணவே இல்லைன்னா லாஜிக்கில் மார்க்கெட் 41,000 வரவே வராது அப்படிங்கிறது அர்த்தம். இவங்க 320க்கு மேலே நிற்கலை, 320க்கு கீழே போகிறாங்க அப்படின்னா 40,820 அப்படிங்கிறது வராது அப்படின்னு அர்த்தம். இவங்க 320க்கு கீழே போனால் எது வராது? 40,820 வரவே வராது அப்படின்னு அர்த்தம். 40,500 புட் ஆப்ஷன் படி 315 ரூபாய்க்கு மேலே நிற்கலைனாலே மார்க்கெட் 40,200க்கு கீழே வராது அப்படின்னு அர்த்தம். 40,500 புட்டு ஹை 516னா 516க்கு மேலே போகலைன்னா சந்தை 40,000க்கு கீழே போகாதுன்னு அர்த்தம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம புரிந்து கொண்டு வியாபாரம் செய்யணும். அப்போ சந்தையோட ரெசிஸ்டன்ஸ் ஆப்ஷன் பையராகிய நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சந்தையில் என்னென்ன நிகழ்வு நடக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு வியாபாரம் செய்யணும். அடிப்படை தெரிந்து கொண்டு செய்யுங்க. சும்மா நானும் ஒரு ட்ரேடர் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரவுடி தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது.
அதனால் தெரிந்து கொண்டு வியாபாரம் செய்யுங்க. அப்போ மார்க்கெட்டோட குறியீடுனா 40,013லேருந்து 40,825க்குள்ளே சந்தை வால்டைலில் இருக்கும், ஸ்லோ மூமெண்ட்டாக இருக்கும், ஒரு இம்பேக்டட் இருக்காது. அப்போ இதை கடக்கும்போது தான் ஒன்று செல்லிங் ப்ரெஷர் ஆர் பையிங் ப்ரெஷர் வரணும். அப்போ தான் ஒரு ஆக்டிவ் வர்த்தகர்கள் உள்ள வருவாங்க. அப்போ 39,588லேருந்து 41,612 அப்படிங்கிறது வைட் ரேஞ்ச். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் 40,666, 40,868, 41,166. சப்போர்ட் பிளேஸ் 40,256, 40,058, 39,761 இருக்கும். இதற்கு உண்டான கட்டண பயிற்சி நம்ம கொடுத்துட்ருக்குறோம். அது வந்து செப்டம்பர் 15ஆம் தேதி துவங்குது. விருப்பம் உள்ளவர்கள் வந்துட்டு 9842610908 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கும் 8144220532 என்ற தொலைபேசி எண்ணுக்கும் தொடர்பு கொண்டு அதன் விவரத்தையும் உங்கள் விருப்பத்தையும் பதிவு செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.